ஸோ இப்போ வந்து ஒரு ஜென்ரல் வேல்யூவேஷனில் ஒரு இன்வெஸ்டர் அட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ரப்போசலை அனுப்பிச்சிட்டிங்க, இன்ஃபர்மேஷன் மெமரண்டமை ரெடி பண்ணிட்டீங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? ஏன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்கு யார் இன்வெஸ்டர் எங்கே இருக்காங்கிறது தெரியாது. கண்டிப்பாக அப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பண்ணக்கூடிய இந்த ஃபீல்டுக்கு பண்ணக்கூடியது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கோ இல்லை ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தில் நடத்துகிறவங்க ஒரு கன்சல்டண்ட்டை, அதாவது எங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட அணுகினீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு சூட்டபிளான இன்வெஸ்டாரை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இன்வெஸ்டாரை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னீங்கன்னா, ஏன்னா அதையும் பற்றி ஒரு டீட்டெயிலாக சொல்லணும். இப்போ உங்களோட ப்ரொபோசல் வந்து நீங்கள் எழுதி கொடுத்ததில் எனக்கு வந்து ஒரு 50 லட்ச ரூபா முதலீடு வேணும், எனக்கு கரண்ட்டாக ஒரு 20 லட்ச ரூபா எங்கிட்ட வருமானம் வந்துகிட்டு இருக்கு, நான் வந்து கேட்குற வேல்யூவேஷன் வந்து 50% நான் கொடுக்குறேன், என்னோட வேல்யூவேஷன் வந்து 30%க்கு 50% நான் கொடுக்குறேன், 30%க்கு 50 லட்சத்துக்கு இன்வைட் பண்ணுறேன் இன்வெஸ்டரை அப்படின்னு ஒரு ரஃப் கால்குலேஷனில் அவங்க கேட்குறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இன்வெஸ்டாருக்கு இந்த அமௌண்ட்டுக்கு சூஸ் பண்ணக்கூடிய இன்வெஸ்டார்லாம் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது, இந்த அளவுக்கு ஒரு இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவு கேட்டகரியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நம்மளோட டேட்டா பேஸில் என்ன மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கம்பெனிலேருந்து அவங்களோட டேட்டா பேஸில் கண்டுபிடிச்சி இந்த செக்டர் இந்த அமௌண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆளுங்களை முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஆளுங்க, உள்ள இன்வெஸ்டர்ஸா, உள்ள பீப்புளா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும்.